உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கழிந்த சில மாதங்களாக பிரியமானவர்களே, வெளிப்பாடு 17வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 3 விதமான ஆவிகளுடைய கிரியை நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். பிரியமானவர்களே, வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் தான் வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பிரியமானவர்களே கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, 3 விதமான ஆவிகளை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அந்த 3 விதமான ஆவிகளில் இப்பொழுது வலு சர்ப்பத்தின் ஆவியை குறித்து நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம தந்து வருகிறார். அல்லேலூயா. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய மேன்மை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, வலு சர்ப்பத்தினுடைய அந்த கிரியையை நாம் பெற்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் தந்து வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வெளிப்பாடு 17 அல்ல 16, மறந்துவிடக்கூடாது. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் 3 விதமான ஆவிகளை குறித்து வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதில் வலு சர்ப்பத்தின் ஆவியானது பிரியமானவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில அது பிரிவினை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக அது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற 3 விதமான பாவத்துக்குள்ளே ஒரு மனிதனை அது விழப்பண்ணி ஆண்டவருக்கும் மனிதனுக்கு தொடர்பு இல்லாமல் அது மாற்றி விடுகிறது. ஆண்டவரை நாம் ஆராதிக்க விரும்புகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறோம், ஆண்டவரோடு கூட உறவாட விரும்புகிறோம், ஜெபிக்க விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் நம்மை விழப்பண்ணுகிற ஒரு பொல்லாத ஆவிதான் வலு சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. உச்சாம சொல் அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவி. நல்ல புரிஞ்சு, அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவிதான் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த ஆவி என்ன ஒரு காரியம் என்ன செய்ய தெரியுமா? இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, பிரியமானவர்களே, திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. வருஷ கணக்காக எங்களுக்கு என்னது இல்லை, குழந்தை இல்லை, இத்தனை வருஷமா குழந்தை இல்லை, குழந்தை இல்லாம ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றோம். ஒன்று, அது நம்முடைய சரீர பலவீனம். அந்த சரீர பலவீனம் மாத்திரமல்ல, அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி ஒரு பெண்ணுடைய அது கர்ப்பப்பை பக்கத்தில் போய் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆவியினுடைய மொத்த கிரியை தான் ஆண்டவருடைய அடுத்த ஜனனத்தை, அடுத்த வம்சத்தை அழிக்கிற ஒரு பொல்லாத ஒரு கிரியை செய்கிறது இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. அது என்ன செய்யும் தெரியுமா? அது கர்ப்பத்தின் கனி அது வளர விடவே விடாது. நல்லா புரிஞ்சு, கர்ப்பத்தின் கனியை அது வளர விடாது. நம்முடைய கர்ப்பத்தை அடைக்கிற ஒரு பொல்லாத ஆவி இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி. அதனால பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஆவியை நீங்க கடிந்து கொள்ளணும், வலு சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொள்ளணும். கடிந்து கொண்டு நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கழிந்த உபவாச கூட்டத்திலே பரிசுத்தாண்ட அபிஷேகமும் அவருடைய வல்லமே நமக்கு வேணும். அல்லேலூயா. அது 2 இல்லாம வலு சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்தாவுடைய அபிஷேகமும் வல்லமே நம்மோடு கூட இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட ஆவிகளை மேற்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதுதான் அந்த ஆவியினுடைய பொல்லாத கிரியை. சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க திடீர்னு நாங்க இருக்கும்போது கனவு வரும்போது இந்த பாம்பு அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 ஆவிகளை கடிந்து கொண்டு இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய அடுத்த ஜனனத்துக்கும் அடுத்த சந்ததிக்கும் தடையாக இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி இந்த ஆவி. நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த ஆவிகளை மேற்கொள்ளுகிற வல்லமே கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிகளை அவர் மேற்கொண்டார். எனவே அந்த வல்லமே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே தான் கழிந்த நாட்களே இந்த ஆவிகளை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவிகள் எப்படி கிரியை செய்து கொண்டு என்பது சொல்லி, கண்களின் இச்சை. பிரியமானவர்களே, 2 மனிதர் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். சிம்சோனை கொண்டு வந்தேன், அதோடு கூட தாவீதுடைய வாழ்க்கையை நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்தேன்.
இரண்டாவதாக மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்று சொல்வது விபச்சாரம் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கலைந்த நாட்களே பொருளாசையினாலே விழுந்து போன ஆகான் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. பொருளாசையினாலே அந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவர் எதை சபிக்கப்பட்ட தேசம் என்று சொன்னாரோ, எரிகோவை கர்த்தர் சபிக்கப்பட்ட பட்டணம் என்று சொன்னார். அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்தை எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது. ஆனால் பொன் வெள்ளி பிரியமான வெண்கலத்திலான பாத்திரங்கள் எல்லாம் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது பண்டகசாலையில் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆகான் எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்தான். பாபிலோனுடைய சால்வை ஒன்று எடுத்துக்கொண்டான், சபிக்கப்பட்ட பட்டணத்தை ஒன்று எடுத்துக்கொண்டான். என்னுடைய கர்த்தருடைய ஆலயத்து வர வேண்டிய பொன்னை வெள்ளியை திருடி தன்னுடைய வீட்டில் அவன் வைத்து கொண்டபடினாலே அவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியை கர்த்தர் அழித்து போட்டான். என் ஆகான் பேர் சொல்ல ஒரு மனிதன் அந்த வீட்டில் இல்லை. அந்த அளவுக்கு தேவனுடைய காரியம் அங்கே நடைபெற்றது. கேட்கலாம், பழைய ஏற்பாடுல மட்டும்தான் இப்படிதானா? புதிய ஏற்பாடுல இப்படி இல்லையா? இன்றைக்கு ஒரு காரியத்தை, ஒரு குடும்பத்தை புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்கள் நடுவில் நான் கொண்டு வர நான் ஆரம்பிக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்குகிறது. பிரியமானவர்களே, சீஷர்கள் பலப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தரை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். சபை பெருக ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அந்த நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள். சபையும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அல்லேலூயா. ஆதி திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிற காலம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, ஆண்டவருடைய ஆளுகையினாலே அந்த சபையானது பிரியமானவில்லை, அது வளர்ச்சி அடையக்கூடிய காலம். அநேக சபைக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். வேதம் சொல்லும் 3000 இந்த நாட்களில் ஒரே பிரசங்கம், இந்த பேதுருடைய ஒரே பிரசங்கத்தினாலே 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கண்ட ஒரு சபை பிரியமானவில்லை. ஆனாலும் அந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கிறோம். ஆதி திருச்சபையில பிரியமானவர்கள பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைகள் உண்டு, நற்குணசாலிகளை வாழ்ந்தவர்களும் உண்டு, ஆவியானவருடைய வசனத்தை செவி கொடுத்து வாழ்ந்த மக்கள் உண்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி ஜீவித்த பிள்ளைகள் உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள, அந்த ஆதி திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்துல, ஆதி திருச்சபையில ஆவியோட கிரியை பலமாய் நடப்பிக்கப்படுகிற அந்த காலகட்டத்துல அந்த ஆலயத்துக்குள்ளும் பிரியமானவர்களே கர்த்தர் பிரியமில்லாத சில தீயவர்களும் சில துர்குணம் உள்ள பிள்ளைகளும் அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், கர்த்தருடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான், கர்த்தரை விசுவாசித்தவர்கள் தான், ஆரம்ப நாட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே சபையில் அவர்கள் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர்களில் சிலர் அவர்கள் துர்குணம் உள்ளவர்களாக, பிரியமானவர்களே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக அங்கே மாறி போனார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தை நம்ம எடுக்கும்போது நல்லவர்களும் இருக்கிறாங்க, தீயவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம். கோதுமையோடு எதுவும் வளரும்? களையும் வளரும். கோதுமை நடுவில் களையும் வளரும். ஆனா கர்த்தருடைய அறுவடை நாள் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அறுவடை செய்கிற அந்த நாளிலே நல்லா புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய அறுவடையை துவங்குற அந்த நாளிலே கோதுமை அவருடைய களஞ்சியத்துக்கு போகும், பதர் அக்கினி கடந்து போகும். அதனால ஆரம்ப நாட்கள் நான் சொன்னேன், சபையை குறித்து பேசும்போது நான் சொன்னேன், ஆலயத்துக்குள்ள எல்லாரும் தேவன் ஆராதிக்க வரலாம், ஆனா சபைக்குள்ள எல்லாரும் நுழைய முடியாது. அல்லேலூயா. இங்க இருந்து நம்ம ஆராதிக்க எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் உள்ள மக்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம், எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், எல்லாரும் ஆண்டவருக்கு கொடுக்கலாம், எல்லாரும் கர்த்தரை கிரியை செய்யலாம். ஏன் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனா கர்த்தர் பிரியம் இல்லாமல் இருக்குமானா கர்த்தர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. உச்சாமச்சல் அல்லேலூயா. ஊழியத்துல அப்படிதான் நடக்குது. ஆரம்ப நாட்களில் சபை ஊழியம் சொன்னா அவ்வளவு பக்தி வைராக்கியமா ஊழியம் நடக்கும். சபைக்காக அவ்வளவு வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியம் நடக்கும். அவ்வளவு உண்மையா இருப்பாங்க சபைக்குள்ள, எல்லா காரியம் நடக்கும். ஆனா கர்த்தர் அந்த அந்த உண்மையை பார்த்து கொஞ்சம் உயர்த்துவார். உயர்த்தின உடனே என்ன நடக்கும் தெரியுமா?
கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தணும்னு என்ன நடக்கும் தெரியுமா? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை ஊழியக்காரன் மறந்து போகிறான். அல்லேலூயா. நான் எதற்காக அழைக்கப்பட்டேங்கிற என் மக்கள் மத்த ஊழியக்காரன் மறந்து போகிறான். அடுத்தது பார்த்தா ஊழியக்காரன் கேட்கிறான், ஒரு கையெழுத்து பண்ண நான் உனக்கு நீ எவனுக்கு எவ்வளவு தருவேன்? யார் பேசுறான்? ஊழியக்காரன் பேரம் பேசுறான். ஒரு அப்பாயின்மெண்ட் தந்தா நீ எனக்கு எவ்வளவு தருவ? இதை விட உன்னை மேல கொண்டு போனா நீ எனக்கு என்ன தருவ? உனக்கு ரெக்கமெண்ட் எழுதுனா நீ எனக்கு என்ன செய்வ? நம்ம மக்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஊழியக்காரன்ற நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய அழைப்பை மறந்து போகிற ஒரு கூட்டம். அதனால சொல்லுவேன், கர்த்தருடைய ஊழியத்தை சரி எல்லாரும் பரலோகராஜ்யத்தை நினைச்சு போக முடியாது. கர்த்தருடைய வேலை செய்கிற ஊழியக்காரன் பரலோகத்து பேர் வந்தா போக முடியாது. அழைத்தலைப்பில் நிலைத்திருக்கிற ஒருவனால் மாத்திரமே தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆதி திருச்சபை அப்படிதான் ஒரு வளர்ச்சி இருந்தது. கர்த்தருடைய ஊழியம் அழகா நடந்தது. ஆவியானவருடைய வல்லமை அழகா கிரியை செய்தது. ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனகம் அநேக ஜனங்கள் ஆலயத்தை சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அநேகம் பேர் ஆலயத்து வந்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் அதற்குள்ளேயும் பிரியமானவர்களே துர்குணமுள்ளவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். அதற்குள்ள சபையை பாழாக்குற ஒரு கூட்டம் அந்த சபைக்குள்ளதான் இருந்து கொண்டிருந்தது. அதான் பாடல் அழகா பாடுகிறது அல்லவா? நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் விட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். அந்த அறுவடை மனிதனாலே நடக்கிற அறுவடை அல்ல. கடைசி நாட்களில் இந்த உலகத்தின் முடிவு நாளில் கர்த்தர் ஒரு அறுவடை வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கோதுமை சேர்ந்து களையும் அறுக்கப்படும். ஆனா கர்த்தருடைய களஞ்சியத்திலே வரும்போது கோதுமை மாத்திரமே களஞ்சியத்துக்கு போகும், பதர் அக்கினி கடந்து போகும். அல்லேலூயா. அதனால கோதுமையோட களையும் வளரதான் செய்யும். கோதுமையுடைய அந்த பிரியமானவர்கள அந்த உரத்தினாலே கோதுமைக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த பிரியமான உணவினாலே மற்றதும் அதை அனுபவித்து அது வளரதான் செய்யும். ஆனா கர்த்தருடைய அறுவை நாட்களில் தான் எது கோதுமை எது பதர் என்று சொல்லி கர்த்தர் பிரிக்கும்படியாக இருக்கிறார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட சபையில முளைத்த ஒரு குடும்பம் தான் அனனியா சப்பீராள் குடும்பம். அப்போ சில 5வது அதிகாரத்துல அந்த குடும்பத்தை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய மனைவியாக சப்பீராளும் தங்கள் காணியாச்சை விட்டார்கள். வேதம் அழகா சொல்லுது, ஒரு குடும்பத்துல பேரை கத்த கொண்டு வருகிறார். அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் ஒரு காணியாச்சை விட்டார்கள். அனனியா என்று சொன்னால் கிருபை என்று சொல்லி அர்த்தம். சப்பீராள் என்று சொன்னால் அழகுள்ளவள் என்று சொல்லி அர்த்தம். கிருபையும் அழகும் நிறைந்த ஒரு குடும்பம். கிருபையும் அழகும் நிறைந்த ஒரு குடும்பம். நல்ல ஒரு தம்பதி, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள். எனவே தான் ஆரம்ப நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள உருவானது. ஆதி திருச்சபையிலே அவர்களும் சேர்க்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. அல்லேலூயா. ஆதி திருச்சபையிலே அவர்களும் சேர்க்கப்பட்ட ஒரு குடும்பமாக அங்கு இருந்தார்கள். ஆனா அப்போஸ்தலர்களே பிரியமானவர்களே, நீங்க 4வது அதிகாரம், நீங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 34 முதல் 37 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அநேகர் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று
தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டு, தன்னுடைய நிலங்களை விட்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே கொண்டு வைத்தார்கள். ஏன் தெரியுமா? ஆதி திருச்சபை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சபை. அல்லேலூயா, உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. ஆதி திருச்சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆதி திருச்சபை ஆவியாருடைய கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதனால்தான் சபை வளர்ந்தது. ஆதி திருச்சபையோட நோக்கமே கர்த்தருடைய வசனம் மாத்திரமல்ல, ஆவியானுடைய கிரியை. ரெண்டுக்கும் ஆதி திருச்சபை முக்கியத்துவம் கொடுத்து அது வளர ஆரம்பித்தது. எனவே தான் பிரியமானவர் எல்லாரும் தன்னுடைய காணியாட்சியை விட்டார்கள். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது. மத்தேயு 19வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19:21 என்ன சொல்லுகிறது? அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். வேதம் அழகா சொல்லுது, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு. இது யார் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்? ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் வரும், ஐஸ்வர்யவான். ஆண்டவரை சம்பந்தத்துக்கு ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொன்னாரு, கற்பனை கைகொள்ளுன்னு சொன்னாரு. அவன் சொன்னான், நான் சிறு வயதுல என் கற்பனை கைகொள்ள நான் சரியா தான் இருக்கேன், பெர்ஃபெக்டா இருக்கிறேன். வசனத்துல எந்த தப்பு நான் செய்யல, வசனத்தை மீறவே இல்லை. கட்டளை எனக்கு கிடைச்சோ அதை நான் கீழ்படி, எல்லாவற்றையும் கீழ்படுகிறேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பூர்ண கட்டளை கைக்குள்ள சரி, ஆனா பூர்ண சர்க்குணராய் விரும்பினா உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரு கொடு, அதற்கு பிற்பாடு என்னை பின்பற்றி. அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனவே இந்த வசனத்துக்கு ஆதி திருச்சபை இடம் கொடுத்தது. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை ஆதி திருச்சபை இடம் கொடுத்தபடினால்தான் ஆரம்ப நாட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகள், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிள்ளைகள், வேத வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் காணியாட்சிகளை விட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதப்பள்ளி அவர்கள் கொண்டு வைத்தார்கள். ஊழியமும் வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஊழியமும் வளர ஆரம்பித்தது. கர்த்தர் பலத்த காரியங்கள் அந்த ஜனத்தை நடுவில் நடத்தினார். அவங்க விசுவாசம் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் மேல் அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தனக்கு உண்டான நிலத்தையோ, தனக்கு உண்டான பணத்தையோ, தனக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அவங்க எதிர்பார்க்கல. ஆண்டவரை நம்பி வாழ்ந்த ஜனம். ஆனா இப்படிப்பட்ட அந்த சபையில தான் அனனியா சப்பீரான்னு சொல்ல 2 பேர் எழும்பினார்கள். இப்படிப்பட்ட சபையில தான் பிரியமானவர்களே அனனியா சப்பீரான்னு சொல்லக்கூடிய 2 பேர் எழும்பினார்கள். முதல்ல அவங்களுக்குள்ள இந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க எப்படி விழுந்து போனாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்த மாம்சத்தின் இச்சை எப்படி அவங்க வாழ்க்கையில கிரியேட் செய்தது. ஐயா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிள்ளைகள் தான், வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான், ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு குடும்பம் தான், அவர்கள் தேவ சபையில இணைக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான், ஆண்டவரை மற்ற ஜனத்தோடு சேர்ந்து ஆராதித்த கூட்டம் தான், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஒரு கூட்டம் தான். எனவே தான் அவர்கள் காணியாட்சியை விட்டார்கள். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. அதனால் தான் அவர்கள் தனக்கு உண்டானதை விட்டார்கள். முதல்ல அவங்களுக்குள்ள வந்தது என்ன தெரியுமா? பெருமை. அப்போஸ்தலர் 5:1 நம்ம வாசித்த அனனியா பேருள்ள ஒருவனும் அவன் மனைவியா சப்பீராலும் தங்கள் காணியாட்சி என்ன செய்தார்கள்? விட்டார்கள். அவங்களுக்கு வந்தது முதல்ல பெருமை. எல்லாரும் செய்யறாங்க, நான் என்ன செய்யணும்? செய்யணும். என் பேர மேல வரணும். கொடுக்கிறது எவ்வளவு? மற்றவங்க 100 ரூபா கொடுத்தாங்க, இவர் 101 ரூபாய் பேர். கேட்டா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? எவ்வளவு கொடுத்துருங்க? 101 ரூபா கூட கொடுத்துருங்க. பெருமை உள்ளவனுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? ஆண்டவர் தான். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவர். இந்த 2 பேரோட முதல் எண்ணமே அதுதான். என்ன தெரியுமா? மற்றவர்களை போல
மற்றவர்களை விட நாங்க எந்த விதத்திலும் குறைந்து போக கூடாது. ஆண்டவர் விற்க சொன்னாரா? ஆண்டவர் காணியாட்சி விற்க சொன்னாரா? இல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ எனக்கு தான் ஆண்டவர் கேட்டாரா? புதிய ஏற்பாடு சபையில இல்ல. கத்த இங்க எதுவுமே பேசல. ஆனா இவங்களாட்ட எடுக்கிற தீர்மானம், அல்லேலூயா, இவங்களாட்ட எடுக்கிற தீர்மானம், புருஷன் மனைவி உட்கார்ந்து தீர்மானம் எடுக்கிறாங்க, எல்லாரும் வைக்கிறாங்க. நம்மள என்ன செய்யணும்? மற்றவர்களை போல மாறணும். மற்றவர்களை விட நம்ம குறைந்து போ, எதுலையும் குறைந்து நினைச்ச விட போகக்கூடாது. எதுலையும் நம்ம தன்மை விட்டு விட கூடாது. அனைவரும் சொல்லுவாங்க, நம்ம குடும்ப மானத்தை விட்டு விட கூடாது. அவனை விட நான் சின்னவனா, அவனை விட நான் சின்னவனா. இதுக்காக வட்டி வாங்கிச்ச விட பிள்ளைகள் நினைச்சுறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்மளால முடியாது. ஆனா இந்த பெருமைக்காக வட்டி வாங்கி என்ன செய்யறோம்? நம்ம வட்டி வாங்கி, கடன் வாங்கி, குழுல வாங்கி, பேங்க்ல வாங்கி கட்ட முடியாம நம்ம தான் கேவலப்பட்டு நிற்கிறோம். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கிறோம். பைபிள் இங்க அழகா சொல்லுது, வேதம் அழகா சொல்லுது, அவர்கள் தங்களுடைய காணியாட்சியை விற்றார். அவங்க என்ன மற்றவர்களை விட நாங்கள் குறைந்து போகக்கூடாது, மற்றவர்களை விட நாங்கள் இது பண்ணக்கூடாது, நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனா இருதயத்தில் அவங்களுக்கு சுத்தம் இல்லை. அவங்க இருதய சுத்தமா இல்லை. இருதயத்துல பெருமை இருந்தது, மற்றவர்களை போலங்கிற பெருமை இருந்தது தவிர என்னால் என்ன முடியும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள என்ன செய்யல, இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான எண்ணம் இன்னைக்கு அவர்களுக்குள்ளால வந்து ஒரு மாய்மலமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். அதற்காகவே 2 பேரும் முதல்ல ஒருமனப்பட்டார்கள். நல்ல புரிஞ்சுக்கிறாங்க. ஒருமனப்பட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? புருஷனும் மனைவியும் தீர்மானம் பண்ணி தான் அடுத்த காரியம், கர்த்தரை வஞ்சிக்க ஆரம்பித்தார்கள். வாசிக்கலாம். கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. அவங்க விற்கும் போது அவங்க மனதை எந்த மாற்றமும் இல்லை. விற்கிறது ஆண்டவருடைய கருத்துல கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் உருவானது. ஆண்டவருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உருவானது. அதோடு கூட அவங்க உள்ளத்துல ஒரு பெருமை என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. விற்கும் போது எந்த மாற்றமும் இல்லை, விலை பேசும்போது எந்த மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் இல்லை. ஆனா பணம் கையில வந்த பிற்பாடு அவங்க மனநிலை நினைச்சது மாறுது. பணம் கையில வந்த உடனே அவங்க மனநிலை மாறுகிறது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மனநிலை மாறினா அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்னதுமா, இவ்வளவும் கொடுக்கணுமா, இவ்வளவும் கொடுக்கணுமா, இவ்வளவு காரியத்தை செய்யணுமா. இன்னைக்கு நம்முடைய உங்களுடைய இந்த வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் போய் கொண்டு இருக்கு. பிள்ளை படிச்சு முடிச்சுட்டா வேலை கிடைக்கல, அந்த கோல்கேட் கம்பெனி மாதிரி பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலை கொடுத்தா அவங்க தசமாக கோயிலுக்கு என்ன செய்யும், வந்து சேரும். நம்ம ஸ்டைலா பொருத்தனை பண்ணும். என்ன பொருத்தனை தெரியுமா? காணிக்க உமக்கு தருவேன், மீதியெல்லாம் உமக்கு தர முடியாது. சம்பளம் வாங்கணும், காணிக்க உமக்கு தருவேன், மீதியெல்லாம் உமக்கு என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அதே போல சம்பளம் மாசம் காணிக்க கோயிலுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிடும், அடுத்த மாசம் கோயிலுக்கு தசமாக காணாது. நல்ல புரிஞ்சு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல வேலை செய்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப பசங்களை தசமமாக வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. பெற்றோர்ல சொல்ல வருவாங்க, உங்களுக்குரியது இதை கர்த்தர் எனக்கு தரக்கூடிய வருமானம், அதுல ஒரு பங்கு ஆலயத்து போய் தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, முச்சாமச்சல். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபையில் நடக்கிற ஒரு காரியம். நம்ம என்ன செய்கிறோம்? வேலை கிடைக்கும்னா அல்ல பொருத்தனை பண்ணுவோம். வேலை கிடைச்சி கையில பணம் வந்த உடனே 10ல் 1 அவரு கொடுக்கணுமா? எத்தனை பேர் 10ல் 1 சரியா கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லா சபைகளும். அல்லேலூயா, முச்சாமச்சல். அல்லேலூயா. நாங்க ஒரு 500 ரூபா குறைச்சிட்டோம்னா ஒன்னே லோக்கல் மாதிரி கை வச்சுடுவாங்க. உமக்கு சம்பளம் தரம்ல, நீர் ஏன் தசம் வைக்கல? உம தசமாக ஏன் குறைஞ்சி? அதனால உமக்கு புல் சம்பளம் நாங்கள் என்ன தர? நம்ம சபையில எதுவும் வரல, ஆண்டுடைய கிருபை. கதை நல்ல லோக்கலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கேட்ட நல்ல மக்களையும் கதை தந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன்.
நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நடக்கிற காரியம் என்ன? கர்த்தருக்குரியதை நாம் ஆண்டவருக்கு சரியாக செலுத்துறோமா? ஆண்டவருக்குரிய பங்கை கர்த்தருக்கு நாம் இன்னைக்கு சரியாக நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக இன்னைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த பங்கு, அந்த 10ல் 1 பங்கு சரியாக இன்னைக்கு தேவாலயத்தில் என்னை வைத்து நான் கர்த்தர் ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து ஏன்னா சரியாக அதில் ஒரு பங்கை நமக்கு வைத்திருக்கேன்னு சொல்லி எனக்கு எத்தனை நாம் சொல்ல முடியும்? அனனியா சப்பீராளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வித்தியாசம் என்ன? நம்ம சொல்றோம்ல, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லாம எந்த விதத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க இன்னைக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அனனியா சப்பீராளுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? யோசித்து பார்க்கணும். அனனியா சப்பீராளுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவருக்குரியதை கர்த்தருக்கு சரியாக நாம் செலுத்துற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஏன் அவங்களை போல நம்மளும் வஞ்சிக்கவில்லையா? கர்த்தரை வஞ்சிக்கவில்லையா? ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பி பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அதுதான். மல்கியா 3வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலுமே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் போதும், காணிக்கையிலும் தானே. ஆண்டவர் சொல்ல, நீங்க என்ன வஞ்சித்தீர்கள், நீங்கள் வஞ்சிக்கிற கூட்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையுள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவர் ஆராதிக்கிற கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அனனியா சப்பீராள் அந்த நிலத்தை விற்கிறது வரல அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அந்த நிலத்தை விற்று அந்த பணத்தை பெறுவதில் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களை போல நான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனா பணம் கையில வந்த பிற்பாடு அவங்க மனநிலை மாறுகிறது. இவ்வளவு கொடுக்கணுமா? வேதம் சொல்லுது, 1 பங்கை வஞ்சித்து வைத்து 1 பங்கை கொண்டு வைத்தார்கள். நல்ல புரிஞ்சுக்கிறான். இதான் அவங்க செய்த 2வது. முதல்ல பெருமை பாராட்டினார்கள். மற்றவர்களோட நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல, நாங்கள் செய்து எங்கள் குடும்ப நிலை நாட்டு குடும்ப பேரை நாட்ட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை போல செய்ய ஆரம்பித்தார்கள். 2வது செய்யறது வரல அவங்க மனமாற்றவில்லை. ஆண்டவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு, அப்போ சில பாதப்பிள்ளை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா பணம் கையில வந்த பிற்பாடு, விட்டு அந்த பணம் கையில வந்த பிற்பாடு மனநிலை, பணத்தை பார்த்தோன்னே மனநிலை மாறுகிறது. அழகா ஒரு பழமொழி சொல்லாங்க, பணம் சொன்னா பணமும் ஆடு வளர்ந்து பார்க்கணும் சொல்லி. அனைவருடைய வாழ்க்கை அதுதான் பிரியமான பிள்ளை. இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சம்மதி எப்படிப்பட்ட பிள்ளைகளா? கர்த்தரை வஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய இருதயத்தை ஏற்ற பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? மாம்சத்தின் இச்சை எனக்கு வேண்டும், எனக்கு போகதான் மீதி ஆண்டவருக்கு, எனக்கு போகதான் மீதி ஆண்டவருக்குங்கிற நிலைமையில இன்னைக்கு சபை இன்னைக்கு வந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள இன்னைக்கு சபை போய்கொண்டிருக்கிற ஒரு காலம், நம்மை நாமே வஞ்சிக்கிற ஒரு காலம். வலு சர்ப்பமானது தந்திரமாய் இன்னைக்கு மனிதனுக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அதான் ஆண்டவர் சொன்னார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை. அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மகிமையான ஒரு காரியம். நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்கிற காரியம் என்ன? அவருடைய தீர்மானம் சரி. நிலத்தை விற்க வேண்டும், கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாத தீர்மானம் சரிதான். ஆனா பணம் வந்த போதோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பித்து வஞ்சிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்ல, முழு பணத்தை ஆண்டவருக்கு கொடுத்த முழு பணத்தை கொடுக்க அவங்க மனம் அனுமதிக்கவில்லை. ஆனா இருதயத்தை சுத்தம் இல்லை. அல்லேலூயா. இருதயத்துல சுத்தம் இல்லை, அவங்க மனம் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஏதோ ஒரு பங்கு. இன்னைக்கு அப்படிதான். வீட்டில் சம்பளம் வாங்கிட்டு வந்தா முதல்ல என்ன கணக்கு பார்ப்போம்? சம்பளம் வாங்கிட்டு வந்தா முதல்ல என்ன கணக்கு பார்ப்போம்? வீட்டு கணக்கு பார்ப்போம்.
கடைக்கு எவ்வளவு கொடுக்கணும், பாலுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அங்கே எவ்வளவு கொடுக்கணும், இங்கே எவ்வளவு கொடுக்கணும். அதுக்கும் பிறகுதான் எதை தேடுவோம்? கவரை தேடுவோம். தசமகர் எங்க இருக்குன்னு. பைபிள்ல தசமகர்ல அந்த ஆலயத்தில் வச்சுட்டு வந்துருப்போனும், அந்த கோயிலில் போய் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சனிக்கிழமை என்ன செய்யறோம்? கையில் பைசா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கோயில் வரட்டு பணம் எங்கே போயிடும்? சிக்கன் கடை போயிடும். அடுத்த வாரம் கோயிலுக்கு கொடுத்துக்கலாம், ஆண்டவருக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சொல்லி சொல்லி அந்த மாசத்தை என்ன செய்யறோம்? அதோட மூடிடும். இந்த மாசம் முடியல, அடுத்த மாதம். ஏமா தசம் வைக்கல? ஐயா ரொம்ப பிரச்சனையா, ரொம்ப டைட்டு. தின்னாம இருந்தோமா? பிரயாணம் பண்ணாம இருந்தோமா? டைட்டுன்னு சொல்லி பிரயாணம் பண்ணாம இருந்தோமா? நம்ம சாப்பிடாமல் இருந்தோமா? நம்முடைய காரியத்தை நாம் சந்திக்காமல் இருந்தோமா? ஆண்டவரை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வலு சர்ப்பத்துடைய தந்திரம். மூன்றாவதாக அவங்களுக்குள்ள நடந்த பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ 5வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு அவளை நோக்கி, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விட்ட பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதுன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்ன என்றான். வேதம் சொல்லுகிறது, மூன்றாவதாக, முதலாவது பெருமைங்கிற எண்ணம் இருந்தது, இரண்டாவதாக வஞ்சிக்க ஆரம்பித்தார்கள், மூன்றாவதாக பிரியமானவர்களே அங்கே நடந்தது ஆவியானவருக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள். என பேதுரு கேட்கிறான், நீங்க விற்றது கிரையம் இவ்வளவுதானான்னு கேட்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா இவ்வளவுதான் வித்தோன்னு சொன்னாங்க. உண்மையை ஒத்துருக்கணும். நாங்க விற்றோம், ஒரு பங்கு கொண்டு வந்திருக்கோம், ஒரு பங்கு நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும்? அவங்க தன்னுடைய வாழ்க்கையோட உண்மை அவங்க சொல்லிருக்கணும். பெருமை, அந்த சபையின் நடுவில் நம்ம கேவலப்பட்டுமேங்கிற எண்ணம், அதனால் ஆண்டவரே இவ்வளவுதான் வித்தோம், வித்ததெல்லாம் உங்களுடைய பாதப்பில் கொண்டு வைத்தோம். அப்பதான் பேதுரு கேட்கிறான், ஆவியானவர்கிட்ட பொய் சொல்ல சாத்தான் உங்களை இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிரையை விற்கிறது வரல அவங்க மனம் சரியாதான் இருந்தது. விற்ற பிற்பாடு அவங்களுக்குள்ளே நுழைந்தது சாத்தான். வேதம் அழகா சொல்ல, சாத்தான் உள்ளே நுழைந்து அவருடைய இருதயத்தை மாற்றி போட்டான். இவ்வளவும் கொடுக்கணுமா? இவ்வளவு காரியத்தை நம்ம செய்யணுமா? கோயிலுக்கு நம்ம இவ்வளவோ செய்து கொண்டு இருக்கிறோமே, இதுவும் நம்ம தான் செய்யணுமா? ஏன் நம்முடைய தேவை இருக்கிற ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்தால் போதுமே. அனைவருடைய வாழ்க்கை, அனுடைய கேள்வி இன்னைக்கு இப்படிதான் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் செய்கிற காரியம் என்ன? அதுல நம்ம என்ன செய்யறோம்? கொடுப்பது கிடையாது. அதுல நிறைய பிளாங். ஐயாட்ட கேட்ட சொல்லுவாங்க, ஐயா இத்தனை குடும்பம் தந்து என்கிட்ட இருக்கு, லிஸ்ட் இருக்குது, இவ்வளவு குடும்பம் தந்து இவ்வளவு குடும்பம் தரல. நம்ம யாரை வஞ்சிக்கிறோம்? ஆண்டவர் வஞ்சிக்கிறோம். ஆவியானவருக்கும் தேவனுக்கு விரோதமா பொய் சொல்லுகிறோம். அல்லேலூயா, உச்சாம சொல்ல அல்லேலூயா. நீ நினைக்கலாம் நான் ஆலயத்தை கொடுக்கல, ஆலயத்தை அப்படி செய்யல. நீங்க ஆலயத்துல என்ன ஏமாத்தல, நம்ம லோக்கல் ஏமாத்தல, ஆவியானுக்கு விரோதமா பொய் சொல்றீங்க. நான் சொல்ல, பைபிள் தான் சொல்ல. அனனியா அந்த வார்த்தை சொன்னது, கிரயத்தின் நிலத்தை விற்ற பிற்பாடு அவனுடையதான். பைபிள் சொல்லுது, அந்த விற்ற பிற்பாடு அந்த கிரையம் அவனுடையதான். அவனுக்கு எவ்வளவு வைக்க அந்த பங்கு, அவன் அதிகாரம் அவனுக்கு உண்டு. ஆனால் ஆவியானுக்கு விரோதமா அவன் பொய் சொன்னான், நாங்க எல்லாவற்றையும் வைத்து விட்டோம். எனவே ஆவியான கிரியை, சபைக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தான். அவர் கேட்ட கேள்வி 2 தான். ஆவியானவரிடத்தை பொய் சொல்ல சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? இரண்டாவது அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான், நீ மனுஷனிடத்தில் இல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ரெண்டே காரியம். ஆவியானுக்கு விரோதமா பொய் சொல்ல சாத்தானுடைய இருதயத்தை ஏவினால், இவன் மனுஷனிடத்துல தேவனிடத்தை பொய் சொல்லுகிறான். ஆண்டவரே இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான். யோசித்து பார்க்கணும். எனக்கு அனனியா சப்பையோட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையுள்ள வித்தியாசம் என்ன? சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள்.
ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை செலுத்தக்கூடாதபடிக்கு நம்ம இன்னைக்கு வஞ்சித்து வைத்து தசம்பா கூட வரல, வஞ்சித்து வைத்து ஒரு பகுதியை தான் தேவாலயத்தை கொண்டு வைக்கிறோம். நம்முடைய தசமாக தேவாலயத்துக்குள்ள வரல. 10 ரூபா ஆயிரத்துல வைத்துட்டு 1000 கேள்வி கேட்கும் பாருங்க, அங்கதான் நம்ம தலை சுத்தம். அல்லேலூயா, உற்சாகம், அல்லேலூயா. காணிக்கை யாருக்கு வைக்கிறோம்? காணிக்கை யாருக்கு வைக்கிறோம்? வைத்த காணிக்கை கணக்கே காண்ற யார்ட்டாவது பைபிள் எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரா? பைபிள் எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரா? வச்ச காணிக்கை கணக்கேக்க வச்சு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிறாரா? நீ பணத்தை வச்சுட்டு கணக்கேக்கெல்லாம் எழுதியா? உடனே அடுத்தது கேப்பா, நான் எங்க பணம் எங்க போச்சு? என்ன பணம்? பலிபீடத்தை வச்ச பணம் யாருடைய பணம்? கர்த்தருடைய பணம். அல்லேலூயா. காணிக்கை யாருக்குரியது? அது ஆண்டவருக்குரியது. அது கர்த்தருடைய பண்டகசாலை போக வேண்டிய பணம். அதுக்கு தான் லோக்கல்ல வச்சு அவங்க அதை பண்டகசாலை சரியாக கொண்டு போவார். ஊழியக்கான சம்பளம் போக மீதி பண்டகசாலைக்கு சரியாக போகும். அவங்க வைக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய கணக்கு ஆண்டு அங்கே கேட்டு போவாரு. வச்ச நீங்களும் நான் என்ன சத்தம் சொல்ல, தேவ சமூகத்தில் வச்சிட்டோம்னா கணக்கு கேட்கிற அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எந்த பைபிளும் எந்த வசனம் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. நாம் செலுத்துற காணிக்கை கர்த்தருக்குரியது. பலிபீடத்தை பொய் சொல்லுவோம் என்று சொன்னால் அது ஆவியானவருக்கு ரொம்ப தேவனுக்கு ரொம்ப நம்ம பொய் சொல்லுகிற காரியம். அனனியா சப்பீரோட வாழ்க்கை ஆவியான அப்படியே வெளியே கொண்டு வர. நம்ம நினைக்கிறோம் நம்ம வெளியே செய்கிறோம், உள்ள யாரும் பார்க்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுது, அவர் உள்ளந்திரைகள் ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. என் உள்ள நான் காணிக்க ஆண்டு படைக்கிற காணிக்கை தன்மை உடையது என்பது என் உள்ளத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். முறுப்பொறுப்போடு வைக்கிறனால், மன மூந்து வைக்கிறனால், கர்த்தரை வஞ்சித்து ஒரு பகுதியை நான் வைக்கிறனால், அல்லது வைத்த காணிக்கைக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன், வைத்த காணிக்கை கர்த்தருடையதா என்னுடையதா என்று சொல்லி கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். ஆண்டவருக்காக செலுத்துகிறோம். ஊழியக்காரன் ஜெபித்த பிற்பாடு அடுத்த வார்த்தை சொல்லும், எங்க பணம்? பிரியமான பிள்ளை, எச்சரிக்கையா இருக்க நம் கடமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எச்சரிக்கை உள்ளவர்களாக தேவ சமூகத்துல கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் கேட்பாரு, எனக்கு வச்ச காணிக்கை கணக்கு கேட்க நீ எவ்வளவு துணிகரமா நிற்கிற காரணம் என்னன்னு கர்த்தர் கேட்பாரு. அதுக்கு காணிக்கை வைக்காமல் என்ன செய்யலாம்? போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. உற்சாகம் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருடைய சாபத்தை வாங்குவதை வைக்காம போயிட்டே இருக்கலாம். வச்சுட்டு பிரியமான எங்க பணம் சொல்லுற அதிகாரம் யாருக்குமே, ஏன் நானா இருந்தாலும் சரி. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், கோயிலில் ஒரு பொருள், ஒரு சேர் வாங்கி போட்டா உங்க பேர் எழுதாதீங்க. அல்லேலூயா. ஒரு பெஞ்சு வாங்கி போட்டா பேர் எழுதாதீங்க. அது கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய ஆலயத்து ஆண்டவருக்குரியது. உங்க சந்ததியும் வழக்கை சேர இடக்கைக்கு நினைச்ச கூடாது, தெரியக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், ஊருக்கே தெரியும்னு பேர் எழுதி போடுவோம். புதிய ஏற்பாட்டு சபையில நடந்தது, இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? வலு சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவி. இன்னைக்கு அநேகர் அது வஞ்சித்தனை சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அவங்க நினைச்சிட்டாங்க வித்தது யாருக்குமே தெரியாது, நம்ம வஞ்சித்து வைத்த யாருக்குமே தெரியாது, ஒரு பங்கை மட்டும் கொடுத்து சமாளிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா உள்ளந்திரியங்களை ஆராய்கிற ஆவியானவங்க வெளிப்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவர் சரியா சொன்னார், நீ தேவனிடத்தில் போய் சொன்ன, மனுஷனிடத்தில் அல்ல. இந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? அதே சபையில அவனுடைய வாழ்க்கை அழிந்து போனது. அவன் சம்பாதித்தது அவனால என்ன அனுபவிக்க முடியல. வேதம் சொல்லுது, அன்னி அந்த இடத்தை விழுந்து ஜீவனை விட்டான். அவன் வஞ்சித்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அவன் சேர்த்து வச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அவனால் அனுபவிக்க முடிஞ்சுதா? இல்லை. அடுத்த ஒரு சம்பவம், 3 மணி நேரம் ஆச்சு. மாப்பிள்ளை முன்னாடி பிளான் போட்டு வராங்க. 3 மணி நேரம் கழிச்சு யாரு வரா? வேதம் 7வது வசனம் சொல்லு, 3 மணி நேரத்துக்கு பிற்பாடு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வாரான். யாரு? சப்பீரா. 2வது வசனம் சொல்லுது, மனைவி அறிய வஞ்சித்து வைத்தான். 2 பேரும் சேர்ந்த வஞ்சித்தாங்க, ஒருமனப்பட்டாங்க. வஞ்சிக்கிறதுல ஒரு ஆளு கூட ஏன் நீ செய்த தப்பு, இதை செய்யக்கூடாது, கத்தரு கொடுத்தது ஆகுன்னு சொல்லி அங்க யாருமே பேசல. 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. 2 பேரும் ஒருமனப்பட்டு வஞ்சித்தார்கள். ஆனா பிளான் பண்ணி முதல்ல அந்நியனே போனா, 2வது சப்பீரா 3 மணி நேரம் உள்ள என்ன நடந்ததுனே தெரியாது. அவளும் வாரா. வந்தவொடனே பேதுரு கேட்டான் 8வது வசனத்துல, இவ்வளவுக்கு தானே விட்டீங்க? அவளும் ஆமா இவ்வளவுக்கு தான் விட்டோம். எவ்வளவு பெரிய உத்தமி, புருஷன் பேச்ச தட்டாத. அல்லேலூயா. புருஷன் பேச்ச தட்டவே இல்லை. ஏன்னா 2 பேரும் பிளான் போட்டு இல்ல.
2 பேரும் ஒரு மனப்பட்டு பிளான் போட்டது இல்ல, இப்படிதான் பேசணும், இப்படிதான் இது பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல்தான் சப்பிரால் நடந்தான். வேதம் சொன்ன ஒரே ஒரு காரியம் பேதுரு கேட்கிறான். 9வது வசனத்தை பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு போதும் போதும். கர்த்தருடைய ஆவியான சோதிங்க ஒரு மனப்பட்டது என்ன? புருஷனும் மனைவி ஒரு மனப்பட்ட தேவனுக்கு உரம பாவம் செய்தபடினாலே அந்த குடும்பமே தெய்வ சாபத்துக்காலை அழிந்து போனது. அவர்கள் வஞ்சித்து வைத்த காரியத்தை அவர்களால் கூட என்ன அனுபவிக்க, எதற்காக அவர்கள் வஞ்சித்தார்களோ அந்த காரியத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஏன் தெரியுமா? சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினபடினாலே. வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்த வஞ்சகம் என்கிற இடத்துக்கு, அந்த பண ஆசை, அந்த பண ஆசைக்கு அது இடம் கொடுத்தபடினாலே, பிரியமானவர்களே, அதை வஞ்சித்து ஆவியானுக்கு விரோதமாய் பொய் சொன்னபடினாலே அந்த கிரியை அவர்களுக்குள்ளே நடப்பிக்க ஆரம்பித்தது. ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அவர்கள் பிரியமான ஆகானுடைய குடும்பம் அழிந்து போனவில்லை, இங்கே ஒரு குடும்பம் அழிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய காரியத்தில் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, உச்சாமச்சர் அல்லேலூயா. கிருபையின் காலம் கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. அவருடைய அறுவடையின் காலம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு யாரும் தப்பித்துக் கொள்ளவே, அது நீங்களும் சரி நானும் இருந்தாலும் சரி, அவர்களை ஊழியக்காரன் இவர் தப்பிடுவான்னு நினைக்கலாம். தேவனிடத்தில் பொய் சொல்லுகிற ஒரு மனிதன் அறுவடையின் காலத்தை தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆவியான விரோதமா கிரியை செய்கிற எந்த ஒரு மனிதன் அறுவடையின் காலத்தை தப்ப முடியாது. எனவே கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபையின் காலத்துல அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்த வஞ்சிக்கிற ஆவி, பிரியமானவர்களே, அதை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தருடைய சபையில் இணைக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய மனவாட்டியை மாறுகிற பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. அந்த மேன்மை ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. அது நம்மை வஞ்சிக்கும், அது நம்மை பாழாக்கி போடும். அது உனக்கு தேவை என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் பேசும். கர்த்தருக்குரியதை வஞ்சிக்கும்படியான காரியங்களை அது செயல்படுத்தும். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தினாலே ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே தான் கர்த்தர் கொடுக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தினாலே வலு சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, உச்சாமச்சர் அல்லேலூயா. அது நம்மை மாத்த பரிசுத்தவான்களுக்கு கூட அது விட்டு வைக்கவில்லை. அதான் வேதத்தில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிற காரணமே தான். எந்த ஒரு பரிசுத்தான விட்டு வைக்கவில்லை. அநேகர் இப்படிப்பட்ட காலத்தில் விழுந்து போனார்கள். எனவே கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிகளுடைய கிரியை காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை கண்டிப்பாக நான் செயல்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குரிய காரியத்தை சரியாக இருக்கும்போது கர்த்தருடைய காரியத்தை சரியாக இருந்து என்னை ஆசீர்வதிக்கார் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்நிய சப்பிராலை போல அல்ல, கர்த்தருடைய ஆவிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வலு சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொள்ளும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக அவருடைய சம்பளத்தை அர்ப்பணித்து கடந்து சொல்லுமா, கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்.